குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. பெரியவா நம்மிடையே இன்று இல்லை உருவமாய், ஆனால் அதிஷ்டானத்தில் அருவமாய், எல்லா இடங்களிலும் பிம்பமாய் இருந்து கொண்டு அருள் புரிகிறார் சிவஸ்வரூபமாய். மகாபெரிவாளின் அவதார திருமேனியை இன்று நாம் ஊனக்கண்ணோடு தரிசிக்க இயலாது போனாலும், அந்த திருமேனியை அடக்கம் செய்து அதன் மேல் எழுப்பப்பட்ட பிருந்தாவனம் எனும் அதிஷ்டானம் ஸ்ரீ மகாபெரிவாளின் அவதார திருமேனிக்கு சமமானதே. ஞானிகளின் சமாதியில் அவர்கள் அருவமாய் என்றும் பேசிக்கொண்டும் நடமாடிக்கொண்டும் அருளிக்கொண்டும் இருப்பதை பாமரர்கள் கூட மிக எளிதில் உணரலாம். அப்படிப்பட்ட கலியுக கண்கண்ட தெய்வமாம் ஸ்ரீ மகாபெரிவாளின் அதிஷ்டானத்தில் இன்றளவும் நிகழும் அதிசயங்கள் பல பல. அவற்றில் சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம். முதல் நிகழ்வு, சென்னை மேற்கு மாம்பலத்தில் வசிக்கும் திரு ராமமூர்த்தி ஒரு புகைப்பட கலைஞர். ஒரு முறை இவருக்கு தீராத வயிற்று வலி வந்து மிகவும் வருந்தி வைத்தியரிடம் சென்று வைத்தியம் செய்தும் அவதி குறையவில்லை. காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரமடம் சென்று அங்கு நித்தியவாசம் செய்யும் மகாபெரிவாள் அதிஷ்டான சந்நிதியை ஒரு முறை அங்க பிரதட்சணம் செய்துவிட்டு பிறகு சென்னை வந்து மருத்துவரிடம் பரிசோதனை செய்ததில் வயிற்றில் எந்த குறையும் இல்லை என தெரிந்தவுடன் உடல் உபாதியும் அன்றுடன் மாயமாய் மறைந்தது எனில், மகா சுவாமிகளின் அதிஷ்டான மகிமையை எப்படி விவரிப்பது? இதுபோல அருள் பெற்று நோய் குணமானவர்கள் இன்றளவும் தொடர்வதுதான் அதிசயம். அடுத்த நிகழ்வு, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வாசலில் பூ வியாபாரம் செய்து வந்த காமாட்சி அம்மாள் ஸ்ரீ மகாபெரிவாளின் பரம பக்தை. இந்த அம்மாளின் பக்திக்கு ஈடாக மாற்று சொல்வது கடினம். பெரியவாளை அப்பா என்று அன்புடன் அழைக்கும் பக்தை அவர். நாள்தோறும் கூடை நிறைய பூக்களை கொண்டு வந்து பெரியவருக்கு அர்ப்பணம் செய்து ஆனந்தமடைவார். நடமாடும் தெய்வமும் அவரின் கூடையை காலியாக அனுப்பாமல் பலவித பழங்களை நிரப்பித் தருவது வழக்கம். இந்த திருப்பணி பெரியவாள் சித்தியான பிறகும் தொடர்ந்து நடைபெற்றது. அன்றைய தினமும் எப்போதும் போல அதிஷ்டானத்தில் தன் கூடை பூவை அர்ப்பணம் செய்தார் காமாட்சி அம்மாள். பூஜை செய்த அன்பர் பூக்களை மகானின் சமாதியில் சாற்றிவிட்டு காலி கூடையை திருப்பி கொடுத்தார். அப்பொழுது காமாட்சி, அப்பா, நீ இருந்தா இப்படி பூக்கூடைய வெறும் கூடையா திருப்பி தருவியா என கூற, உடனே கிடைத்தது பதில். என்ன அதிசயம் என்றால், அதிஷ்டான துளசி மாடத்தில் இருந்து செம்பருத்தி பூ பறந்து வந்து பூக்கார காமாட்சி கூடையில் விழுந்தது. இப்படி கேட்டவுடன் வழங்கும் கண்கண்ட தெய்வம்தான் நம் மகாபெரிவாளும் அவரது அதிஷ்டானமும். அடுத்த நிகழ்வு, ஒரு முறை கேரளாவில் பாலக்காட்டில் ஒரு வாரம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி நிறைவடைந்த பின் சென்னை வழியாக செல்லும் சென்னை பாட்னா எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. முன்பதிவு செய்யப்பட்டிருந்த ரயிலை திடீரென ரத்து செய்து விட்டார்கள். அதில் முன்பதிவு செய்திருந்த அனைத்து பயணிகள் நிலைமையும் அதோ கதிதான். ஸ்டேஷனில் பயணிகள் செய்வதறியாது தவிப்புடன் அலைய அடியேனுக்கும் அதே கதிதான் என்கிறார் ஒரு பக்தர். மறுநாள் காலை சென்னையில் இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம். துணையாய் கஷ்டப்பட சேஷாதிரி என்ற நண்பர் வேறு. நாங்கள் இருவரும் இரவில் பாலக்காடு ரயில் நிலையத்தில் பெட்டிகளை தூக்கி கொண்டு சென்னைக்கு செல்லும் ரயில்களிலெல்லாம் ஏற முயற்சித்தோம். ஆனால் கால் வைக்கக்கூட இயலாத நிலை. நண்பர் சேஷாதிரி சலிக்காமல் எனக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு, மகா பெரியவா நம்மை கைவிட மாட்டார், எப்படியும் சௌகரியமாய் ஊர் போய் சேருவோம் என்று சொல்லி கொண்டிருந்தார். அடுத்து கடைசியாக வரும் ரயிலில் எப்படியும் ஏறி விடுவது என்ற உறுதியுடன் காத்திருந்தோம். அந்த ரயில் வர நடை மேடையில் இருந்த ஒரு டிக்கெட் பரிசோதகரிடம் சென்று, எங்காவது காலியிடம் கிடைக்குமா என்று வினவினார் சேஷாதிரி. அந்த அதிகாரியும் S8 or S9 ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நாங்கள் இருவரும் அவசர அவசரமாய் S8இல் ஏறி அங்கு கூட்டம் அதிகமாக இருந்ததால் உள்வழியாக S9ஐ அடைந்தோம். சேஷாதிரி பக்கவாட்டு இருக்கையில் இருந்த 2 இளைஞர்களிடம் சொல்லி என்னை மட்டும் உட்கார வைத்துவிட்டு எங்களை ஏற்றிக்கொள்ள சொன்ன அதிகாரியை தேடி வண்டி முழுவதும் அலைந்தார். அலைந்ததுதான் மிச்சம். அவர் எங்கு மறைந்தாரோ. பிறகு நண்பரும் என் அருகில் வந்து ஒண்டிக்கொள்ள
அருகில் இருந்த ஒரு இளைஞர் எங்களை பார்த்து, வண்டி முழுவதும் ஒரே கூட்டம், எனக்கு படுக்கை வசதி இல்லை, இனி கிடைக்கவும் வாய்ப்பில்லை என்று பரிசோதகரும் சொல்லிவிட்டார் என்று புலம்பினார். S9 பெட்டி முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம். அதில் ஒருவர் அவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு, நான் பெசன்ட் நகரில் இருப்பதாகவும் எனது நிகழ்ச்சிகளுக்கு வந்திருப்பதாகவும் கூறி என்னை அருகிலிருந்த அவருடைய நண்பருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவரும் தன் தந்தை மகா பெரியவருக்கு மிக நெருங்கிய கைங்கரியம் செய்த டன்லப் கிருஷ்ணன் என்று கூறினார். இப்படி பேசிக்கொண்டே வரும்போது அவர்கள், கவலை வேண்டாம், இந்த பெட்டியில் 60 டிக்கெட் எங்களுடையதுதான், இதில் 3 திருச்சூரில் தங்கிவிட்டார்கள், அந்த படுக்கைகள் காலியாகத்தான் உள்ளன, நீங்கள் கவலைப்படாமல் அதில் படுத்து சௌகரியமாக வரலாம் என்று சொன்னார். இதை கேட்டு எனக்கும் என் நண்பர் சேஷாதிரிக்கும் எப்படி ஆச்சரியமாக இருந்திருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். 3 படுக்கைகள் காலியாக இருந்ததால் படுக்கை வசதி கிடைக்க வாய்ப்பில்லை என்று புலம்பிய இளைஞருக்கும் இடம் கிடைத்தது. அது சரி, S9இல் ஏறிக்கொள்ள சொல்லிவிட்டு மாயமாய் மறைந்தவர் யார்? சாத்தியமே இல்லாததையும் சாத்தியமாக்கி சாதனையாக்கி காட்டும் பேசும் தெய்வம்தான். இதில் மற்றொரு விஷயம், இவை யாவும் 1994க்கு பிறகு, அதாவது பெரியவா மறைந்த பிறகு நடந்தவை என்பதை நினைவில் கொள்ளவும். பரம பக்தரான ஹரிஹர ஐயரின் குமாரன் திரு CS சுவாமிநாதனுக்கும் அவர் மனைவிக்கும் மகா பெரியவா இடத்தில் அவர் அமர்ந்து அறம் வளர்த்த ஸ்ரீ காஞ்சி காமகோட பீடத்திலும் அளவிலா அன்பு, பக்தி, மரியாதை, இவர்களுக்கு வந்த பெரும் சோதனையும் அவர்களுக்கு அருளிய குருவருளையும் அதன் வலிமையும் உலகறிய செய்ய அருள் விளையாட்டை காண்போம். பிப்ரவரி மார்ச் 2010 மோக்ஷபுரிகளில் ஒன்றான ஹரித்வாரில் நடைபெற்ற கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித கங்கையில் நீராடவும், ஜபம், ஔபாசனம் முதலான அனுஷ்டானங்களை செய்யவும் ஆவல் கொண்டு சுவாமிநாதன் மனைவியுடன் 2010 பிப்ரவரி 14 புறப்பட்டு இரவு ஹரித்வார் அடைந்து கங்கை கரையிலே உள்ள மதராசி பவன் என்ற ஸ்ரீ காஞ்சி மடத்தில் தங்கினார்கள். 15 திங்கள் காலை 5 மணிக்கு கங்கையில் நீராட இருவரும் சென்றனர். மாசி மாத குளிரில் தண்ணீர் ஐஸ் வாட்டர் போல சில் என்று இருக்க குளிரை பொருட்படுத்தாமல் இருவரும் நீரில் இறங்கி மூழ்கினர். அடுத்த நிமிடம் சுவாமிநாதனின் மனைவி அலறியபடி எழுந்தார். தாங்க முடியாத தலை வலிப்பதாக கூறிய அவரை தூக்கி வந்து அறையில் கிடத்தினார் சுவாமிநாதன். காலையில் குளித்ததால் தான் தலைவலி வந்தது என்று எண்ணிய அவர் மறுநாள் மதியம் ஹர்கிபுடி என்னும் இடத்திற்கு மனைவியை நீராட அழைத்து சென்றார். அங்கு சென்று கங்கையில் காலை வைத்ததும் நிலைமை முன்பை விட இன்னும் மோசமாகியது. மீண்டும் கடுமையான தலைவலி வந்ததோடு 1 அங்குலம் கூட காலை நகர்த்த முடியாத நிலைமை. மிகுந்த சிரமப்பட்டு அங்கு இருந்த அவசர உதவி மையத்தில் இருந்த மருத்துவரிடம் வைத்தியம் செய்ய சொல்ல அவர் ஒரு ஊசி போட்டுவிட்டு திடீர் தலைவலிக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்தார். இரத்த அழுத்தம் 210 தொட்டது. மிகுந்த சிரமத்துடன் இருவரும் இருப்பிடம் வந்து சேர்ந்தனர். எனினும் இதை பொருட்படுத்தாது கங்கா ஸ்நானம், அனுஷ்டானம் இவற்றில் கவனமாய் இருந்தார்கள். மேலும் 2 நாள் இந்த உபாதைகளுடனேயே அங்கு காலம் கழித்தனர். 18 வியாழக்கிழமை நிலைமை மோசமடைந்தது. தாங்க முடியாத தலைவலியால் புழுவாய் துடித்தார் மனைவி. அருகில் எந்த மருத்துவ உதவியும் சரியாக கிடைக்கவில்லை. செய்வதறியாமல் மகா பெரியவாளை தியானித்து அவர் திருநாமத்தை வாய் ஓயாமல் ஜபித்த வண்ணம் இருந்தனர். பக்தி சிரத்தையுடன் தினம் செய்யும் ஔபாசன ரக்ஷையை மனைவிக்கு இட்டார் சுவாமிநாதன். 19 காலை ஒருவாறு முதலுதவி செய்து கொண்டு டெல்லிக்கு பிரயாணமானார்கள். தாங்க முடியாத உபாதையுடன் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேல் பிரயாணம் செய்து நொய்டாவில் உள்ள ஒரு மருத்துவமனையை அடைந்தனர். காரில் டெல்லி வரும் வழியில் சுவாமிநாதனும் அவர் மனைவியும் ஒருவர் அறியாமல் மற்றவர் வந்த வியாதி குணமானால் காஞ்சி வந்து மகா பெரியவாள் அதிஷ்டானத்தை 108 முறை பிரதட்சணம் செய்வதாக வேண்டிக் கொண்டனர். மருத்துவமனையில் பரிசோதித்துவிட்டு இரத்த அழுத்தம் குறைய ஊசி போட்டுவிட்டு சிடி ஸ்கேன் செய்ய சொன்னார்கள். ஸ்கேன் செய்து பார்த்த பிறகு மூளையில் ஹேமரேஜ் ஆகியிருப்பதாகவும் உடனே ஆஞ்சியோ செய்ய வேண்டும் என்றும்
தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர்கள் கூற நிலை குலைந்தனர் தம்பதிகள். மாலை நேரம் ஆகிவிட்டதால் சுவாமிநாதன் டெல்லியில் இருந்த சகோதரர் வீட்டிற்கு சென்று ஔபாசனம் செய்துவிட்டு மறுநாள் காலை 11 மணிக்கு வந்து ஆஞ்சியோ செய்து கொள்ள தீர்மானித்தார். நிம்மதி இழந்த நிலையில் சுவாமிநாதன் சென்னையில் இருந்த தனது மகளுக்கு ஃபோன் செய்து காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ புது பெரியவருக்கும் ஸ்ரீ பால பெரியவருக்கும் தெரிவிக்கும்படியும் அதிஷ்டானத்தில் ஸ்ரீ மகா பெரிவாளிடம் பிரார்த்திக்கும்படியும் கூறினார். மகளும் அவ்வாறே செய்தது மட்டுமன்றி அதிஷ்டானத்தை 108 பிரதட்சணமும் செய்தார். ஸ்ரீ புது பெரியவர் ஆந்திராவில் ஒரு விழாவில் இருந்ததாலும் விஷயம் அறிந்து பயப்பட வேண்டாம், ஹரிஹர ஐயர் செய்துள்ள குரு சேவை நிச்சயம் அவரை காக்கும் என்று நல்வாக்கு அருளினார். ஸ்ரீ பாலபெரிவாளும் அருணாச்சலம் ஐயர் மூலம் நல்வாக்கு அருளினார். இது சுவாமிநாதனுக்கு சற்று ஆறுதல் தந்தது. மறுநாள் காலை 20ஆம் தேதி 9 மணி வாக்கில் மருத்துவமனை சென்றனர். சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த மூத்த மருத்துவர்கள் ஹேமரேஜ் ஆகியிருப்பதை உறுதி செய்து உடனே ஆஞ்சியோ செய்வதுதான் நலம் என்றும், மேலும் ஆஞ்சியோ செய்தாலும் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் உத்தரவாதம் தர முடியாது என்று சொல்லிவிட்டனர். ஆபரேஷன் செய்தாலும் உத்தரவாதம் இல்லாத நிலையில் செய்வதறியாது குழம்பிய சுவாமிநாதன் மனைவியை சென்னைக்கு அழைத்து சென்று வைத்தியம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணினார். ஆனால் அதுவும் மிகவும் ரிஸ்க் ஆகிவிடும் என்று பயப்பட சகோதரர் வீட்டருகே இருந்த நண்பர் சிவராமன் என்பவர் பெரியவாளின் பரம பக்தரும் நரம்பியல் மாமேதையுமான டாக்டர் கல்யாணராமனிடம் விஷயத்தை தெரிவித்து என்ன செய்யலாம் என்று 2ஆம் கருத்து கேட்கலாம் என்று அறிவுறுத்தினார். டாக்டர் கல்யாணராமனையோ சுவாமிநாதனுக்கு முன்பின் அறிமுகம் இல்லை. மேலும் அவர் மிகவும் பிஸியான மருத்துவர் என்பதால் சுவாமிநாதன் தயங்கினார். ஒரு வழியாக ஸ்ரீமடத்தின் மூலம் கல்யாணராமனுக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் சுவாமிநாதனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரம் தெரிவிக்க டெல்லியில் மருத்துவர்கள் ஆஞ்சியோ செய்ய அறிவுறுத்தினால் நிலைமை மோசமாகத்தான் இருக்க வேண்டும். சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த பிறகே தன்னால் எதுவும் சொல்ல இயலும் என்று டாக்டர் கல்யாணராமன் சொன்னார். சுவாமிநாதனும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எழுதியிருந்ததை தொலைபேசியில் படிக்க அதனை கவனமாக கேட்டுக்கொண்ட டாக்டர் கல்யாணராமன் ஆஞ்சியோவிற்கு செல்லும் முன் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வது தான் சிறந்தது என்றும், எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் நல்ல விதமாக இருந்தால் ஆஞ்சியோ இன்றி மருந்துகள் மூலமாக குணப்படுத்தலாம் என்று கூறியது வியப்பாகவும் சற்று தைரியமாகவும் இருந்தது. ஆஞ்சியோவுக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்க சொன்ன மருத்துவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டாக்டர் கல்யாணராமன் சொன்ன விவரம் சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த மருத்துவருக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. அவர் பொறிந்து தள்ளி எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டை நம்புவது சரியில்லை, 100% சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது என்றும், அதை எடுக்க குறைந்தது 2 நாள் காத்திருக்க வேண்டும் என்றும் கூற சுவாமிநாதன் இதை பொருட்படுத்தாமல் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று தீர்மானித்து மருத்துவமனை சென்று எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு பதிவு செய்துவிட்டு சகோதரர் வீட்டிற்கு உணவருந்த வந்தார். இவர்கள் வீட்டுக்கு வருவதற்குள்ளாகவே மருத்துவமனையில் இருந்த தொலைபேசியில் உடனே ஸ்கேன் செய்து கொள்ள வரும்படி அழைப்பு வந்தது. அதிசயித்த இவர்கள் மருத்துவமனைக்கு வந்து சேர்வதற்குள்ளாகவே பல நினைவூட்டு அழைப்புகள் வந்து அவசரப்படுத்தின. இது குருநாதரின் அருளைத்தான் உணர்த்தியது. சுமார் 1 மணி நேரம் ஸ்கேன் செய்யப்பட்டது. அந்த பிரிவில் பணிபுரிந்தவர் ரிப்போர்ட் மறுநாள் தான் கிடைக்கும் என்றார். ஆனால் பெரியவாளின் அருள் வேகம் இயக்கியது போல் எந்த மருத்துவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்ய தடை சொல்லி கோபப்பட்டாரோ அந்த மருத்துவரே ஸ்கேன் செய்து முடித்து ரிப்போர்ட் வந்தவுடன் பார்த்து ஆச்சரியப்பட்டவராய் விரைந்து தானாகவே வலிய வந்து, உங்கள் மனைவிக்கு ஒன்றுமில்லை, ஆஞ்சியோ தேவையில்லை என்று சொன்னதை கேட்ட சுவாமிநாதன் தம்பதிகளால் தங்கள் காதையே நம்ப முடியவில்லை. சுவாமிநாதன் தம்பதிகள் முன்பு திட்டமிட்டிருந்தபடியே நலமுடன் 23ஆம் தேதி சென்னை திரும்பிவிட்டார்கள். இந்த 8 நாட்களில் ஒரு ஜீவன் தேருமா தேராதா என்று யமன் கையில் பிடிபட்டு காலரான ஸ்ரீ மகாபெரியவர் கருணையால் தப்பித்து மீண்டு வந்துவிட்டார். இவை எல்லாவற்றையும் விட அதிசயம் என்னவென்றால், இந்த 9 நாளும் மலையாக சோதனை வந்த பொழுதும் சுவாமிநாதன் மனைவி ஒரு நாள் கூட மருத்துவமனையில் சேர்க்கப்படாமல் காலை மாலை வேளை ஔபாசனம் முதலிய அனுஷ்டானங்கள் தவறாமல் நடந்ததுதான்.
தெய்வத்தின் குரலை படித்து குரு வார்த்தைப்படி வாழ வேண்டும். அதுவே குருவிற்கு செலுத்தும் காணிக்கை, மரியாதை என்று திடமாக நம்பி தம்பதிகள் செயலில் இறங்கியதுதான். சாக்ஷாத் பரமேஸ்வரனாகி ஆதிசங்கரர் தாமே பீடாதிபதியாக 2500 வருடங்களுக்கு முன்பு அமர்ந்து அருளாட்சி செய்த தலைமை பீடம் அல்லவா காமகோடி பீடம். அதில் இன்று வரை 71 பீடாதிபதிகள் அருளாட்சி செய்து வரும் ஞான பீடமன்றோ ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம். அந்த சங்கரரே சந்திரசேகரராய் மீண்டும் 68வது பீடாதிபதியாக வந்தாரல்லவா. அந்த நடமாடும் தெய்வத்தை திடமாக மனதில் இருத்தி பக்தி செய்து அவர் சொன்ன அறவழியில் நடந்து நாம் அனைவரும் அவர் பாதங்களையே வணங்கி வேண்டுவோம். அந்த மகோனத பீடத்தையும் அதன் பீடாதிபதிகளையும் என்றும் வழிபட்டு குரு பக்தியுடன் வாழ்ந்து குருவருளால் எல்லா நன்மைகளும் பெறுவோம் என்று கூறி மகாபெரிவா பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை வணங்கி ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.